ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அட்வான்ஸ் பெருநாள் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா பெருநாளுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இன்றைக்கி வீடியோ ஒரு ஃபுல் க்ளீனிங் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி வீடு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கிச்சனில் ஒரு மணி பிளான்ட் செடி வச்சுருப்பேன். நம்ம நார்மல் பிளான்ட்டை விட இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலரில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த பிளான்ட் நான் வச்சேன். இது ஃபுல்லாக தண்ணியில் வளரும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். காலையில் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்க்குறதுக்கு. ஸோ இதை வச்சு இது கொஞ்சம் இப்போ வளர்ந்து வந்திருக்கு. இது கூட இன்னொரு பிளான்ட்டுமே சேர்த்து வச்சுருந்தேன். இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வளர்ந்துருக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட இந்த லைட் க்ரீன் அந்த எல்லோ அந்த மாதிரி இருக்க மாதிரியான ஒரு பிளான்ட்டுமே வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே வளர்ந்து வந்திருக்கு. ஃபுல் க்ரீனில் இருக்கிற அந்த பிளான்ட்டுமே நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இது தண்ணியிலே நமக்கு வளரும். தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். காலையிலே கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த கார்னரில் நான் அதை வச்சுருக்கேன். அதே மாதிரி கிச்சனில் மணி பிளான்ட் இருக்கிறது ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புக்கில் படிச்சிருந்தேன். ஸோ அதனால் வச்சுருக்கேனான்னு கேட்டால் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாக்கும் ரோஸும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பசங்களை பார்த்திங்கன்னா பொழுது விடிஞ்சு பொழுது போனால் அந்த பூனைக்குட்டியோடு விளையாடுறது தான் எங்களுக்கு வேலை. அதில் இந்த ஜாக் பார்த்திங்கன்னா பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரோஸ் சின்ன பையனுக்கு பிடிக்கும். ஒரு சைட் பார்த்திங்கன்னா நான் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலே மேட் எல்லாமே அலசி போட்டுட்டு இந்த வாசலில் இருந்த மேட்டெல்லாம் அலசி போட்டுட்டு வாசலை கழுவி விட்டாச்சு. கழுவி விட்டதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு முறை கூட்டினோம் அப்படின்னாக்கா அந்த பட்டு மாதிரி இருக்கிற மண் எல்லாமே போயிட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அலசி காஞ்ச மேட்டை எடுத்துகிட்டு போட்டாச்சு. நம்மளோட இந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் மேட் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய மண் உள்ளே வராது. நம்ம வீட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா நிமிஷத்துக்கு ஒருக்க வெளியில் போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி மேட் நான் போட்டு வைக்கலைன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5-6 முறை கூட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அத்தனை முறை ஓடிட்டு வருவாங்க. ஃபுல்லாக இங்கே ஒரு லாங் மேட் போட்டிருப்பேன். அதே மாதிரி அரிகாலுக்கு உள் சைடு ஒரு லாங் மேட் போட்டிருக்கேன். அதனால் மண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பாய் மேட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டெரஸில் வச்சு நல்லா ஓஸ் வச்சு அடித்து எல்லாத்தையுமே அலசி அங்கேயே காய போட்டாச்சு. இப்போ மாடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டி க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மாப்பு போட்டு தொடச்சி விடணும். அது மட்டும் பண்ணிட்டோன்னா மாடியில் உள்ள ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். ஆல்ரெடி பால்கனி பார்த்திங்கன்னா நான் கழுவி விட்டுட்டேன். ஸோ அடுத்து துணி இருக்குது. ஒரு 3 ஷிஃப்டாவது போடுற அளவுக்கு துணி இருக்குது. ஏன்னாக்கா பெட்ஷீட், டவல் ஸோ எல்லாத்தையுமே துவைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா என்னோடய துணி எல்லாமே போட்டுட்டேன். அடுத்து கிட்ஸோட துணி இருக்குது. அப்புறம் பெட்ஷீட், டவல் அது எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இன்றைக்கி துவைச்சி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு அழுக்கு துணி கூட இல்லாமல் எல்லாத்தையுமே ஃபுல்லாக இன்றைக்கி துவைச்சிடலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் எல்லாமே துடைச்சி விடணும். ஸோ கூட்டி வச்சுருக்கேன். இன்னுக்கப்புறம் துடைக்கணும். அடுத்து இங்கே என்னோடய வாஷிங் மிஷின் ஏரியாவுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செல்ஃப் இருக்கும். அதில் நிறைய திங்ஸ், தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே இந்த வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே வச்சு அடைஞ்சிருக்கு. ஸோ அதை க்ளீன் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ், அதாவது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு துவைக்கிறதுக்கு தேவையான இந்த லிக்யூட், ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே ஒரு ட்ரே வச்சு அதுக்குள்ளே அழகாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ட்ரே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நீட்டாக இருக்கும். எடுக்கவும் திரும்ப அங்கே வைக்கவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணுறேன். இந்த ஸ்ப்ரே என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணது தான். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்ப்ரே தான். வினிகர் அண்ட் சோப் லிக்யூட், தண்ணி எல்லாமே சேர்த்து. அடுத்து அங்கங்கே நாப்கின் பால்ஸ் போட்டு விடுறேன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு தான் கற்பம்பூச்சி வரும். இது கொஞ்சம் நமக்கு
ஏதாவது பொருட்கள் வந்து டக்குன்னு வச்சு இந்த இடம் வந்து நமக்கு ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடும். அதனால இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் வந்து இருந்துச்சுன்னா, அதாவது ஹிட்டில் கிடைக்கக்கூடிய கரப்பான்பூச்சிக்காக உள்ள இந்த ஸ்டிக் இருந்துச்சுன்னா லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு வச்சிங்கன்னா நமக்கு வந்து இந்த கரப்பான் பூச்சி வேறு எந்த பூச்சியுமே கூட இங்கே வராது. நம்ம வீட்டுக்கு இந்த ஏரியா பார்த்திங்கன்னா அந்த கொல்லை சைடு மாதிரி, அதனால் வந்து நான் மேக்ஸிமம் இங்கே வந்து இந்த மாதிரி லைன் எல்லாமே போட்டு தான் வைப்பேன். அடுத்து ஒரு பெரிய பேஸ்கெட், நம்ம வீட்டில் வந்து அங்கங்கே நம்ம வீட்டோட அழகை கெடுக்கும், கசகசன்னு இருக்கும்னு பார்த்தாக்கா அந்த ஷாப்பிங் பேக் தான். ஸோ அது எல்லாத்தையுமே அழகாக வந்து ரோல் பண்ணி இதுக்குள்ளே வைக்கிறதுக்காக அந்த பெரிய பேஸ்கெட் வச்சுருக்கேன். அடுத்து வந்து அவசரத்துக்கு எடுக்கிறதுக்குள்ள கவர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு ஸோ அது ஒரு தனியாக ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமே கூட இந்த ஏரியாவை நான் வந்து அரேஞ்ச் பண்ணணும், இதுக்கு டோர் எல்லாமே போடணும், அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போதைக்கு நம்மளோட இந்த வாஷிங் மிஷின் ஏரியா வந்து ரொம்ப நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து நம்ம கிச்சனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ளோர் எல்லாமே துடைச்சாச்சு. மேட் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு, எடுத்து வந்து அழகாக நீட்டாக போட்டாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. பாத்திரம் ஒன்றும் பெருசாக இல்லை, பட் இந்த ஹப்பில் இருந்த அந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருக்கா மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து அதை டிஷ்வாஷரில் லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹால் கொஞ்சம் நீட் பண்ணுற ஒர்க் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சோஃபாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியாது, இந்த மாதிரி தான் கவர் போடலாம். பட் இந்த கவரை குட்டீஸ் என்ன பண்ணுறாங்க, அப்படியே உட்காந்து பரண்டு உருண்டு வந்து அப்படியே கலைச்சி விட்டுடுறாங்க. அப்புறம் நம்ம ஹாலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு நீட்டான ஒரு லுக்கில் ஒரு ப்ளசண்ட்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காஞ்சிக்கிட்டு இருந்த கார்பெட் பார்த்திங்கன்னா அங்கே டேடி கொண்டு வந்து போட்டாங்க. ஏன்னா சோஃபா தூக்கி என்னால் போட முடியாது அப்படிங்கிறதுனால. பட் இருக்கட்டும், நான் வந்து இதை க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டேடி வந்து போட்டாங்க. அதனால் வந்து நம்ம இதை சோஃபா கவர் மட்டும் இப்போ நம்ம நீட் பண்ணிக்கலாம். சோஃபா கவர் எல்லாமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணது தான். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நான் வந்து நீட் மட்டும் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து டக்கின் பண்ணி விடுறேன். அப்போ வந்துட்டு நமக்கு வந்து உடனே வெளில வராது. ஸோ உங்கள் சோஃபா இந்த மாதிரி மாடல் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் கவர் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஒரு நாளைக்கு ஒரு 2 முறையாவது பார்த்திங்கன்னா இந்த சோஃபா கவர் நம்ம வந்து நீட் பண்ணி விட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி எல் ஷேப் சோஃபாக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி கவர் கிடைக்காது. நம்ம வந்து அந்த ஷீட்டரையும் பின்னாடி சாயிரும் இல்லையா, அந்த சைடுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா சீக்கிரமே நமக்கு வந்து ஒரு ஓல்டு லுக் வந்துடும். அதனால் வந்து கவர் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து சோஃபா சைடு வந்து நீட் பண்ணியாச்சு. டேபிள் மட்டும் என் குட்டி பையனோட ஹெல்ப்போட கொண்டு வந்து வச்சிட்டேன். இப்போது இந்த டேபிளோட மிரர் பார்த்திங்கன்னா நான் வந்து கொலின் யூஸ் பண்ணி துடைச்சிக்கிறேன். ஃபுல்லாகவுமே வந்து கொலின் யூஸ் பண்ணி துடைச்சிக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்கு வந்து எந்த ஒரு மேடுமே நான் வச்சில்ல. ஏன் அப்படின்னாக்கா இந்த வீடு கட்டிட்டு நான் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஹெல்ப்பிங்க்கு வச்சுருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து வேணாம், கொஞ்சம் நாளைக்கு நான் வந்து பார்க்குறேன், என்னால் முடியல அப்படிங்கும்போது வேணால் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போயிடும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாத்தையுமே வந்து இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறது அப்படிங்கும்போது. பட் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னால் முடியல அப்படின்னாக்கா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். பட் அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போய் ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தனியாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து டயர்ட் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம இப்பயே வந்து நம்ம எல்லாமே ஆள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு விட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப லேசி ஆகிடுவோம். ஸோ அதனால் வந்து நானே இப்போதைக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். ஃப்யூச்சரில் பார்க்கலாம், வேணுங்கும்போது கூப்பிட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிளாஸ் பிளேட் ஒன்று வச்சுருக்கேன். வச்சு அது மேலே வந்து பாட்பூரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொட்டி விட்டு, அதாவது ட்ரை லீஃப் அண்ட் ஃப்ளவர் எல்லாமே இருக்கும்ல, இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது. ஸோ அதை கொட்டி அது மேலே கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில் வந்து விட்டுருக்கேன். நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அந்த ஃப்ளவர் வந்து ட்ரை பண்ணி, அதாவது உலர்த்தி வச்சுருக்காங்க நல்லா காய வச்சு. அதில் வந்து ஒரு கேண்டில் ஹோல்டர் வச்சு ஒரு கேண்டில் வச்சு அதுலேயுமே பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில் விட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஹால் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து
ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அத்தர் எடுத்துக்கோங்க. அத்தர் இல்லை எசென்ஷியல் ஆயில் இந்த மாதிரி அங்கங்கே வந்து நம்ம சோஃபாவில் லைட்டாக அங்கங்கே தடவி விட்டுடலாம். அப்போது வந்து நமக்கு வந்து ஹால் ஃபுல்லாகவுமே அந்த அரோமா சூப்பராக இருக்கும். இப்போது வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாமே வராங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டை வந்து க்ளீன் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு நீட் லுக் இருக்கும். இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோஃபாவுக்கு ஆல்ரெடி ஒரு கவர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கவர் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது வந்து பிளாக் கலர். அகெயின் பார்த்திங்கன்னா அதே பிராண்டில் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த கவர் பார்த்திங்கன்னா 800 சம்திங். இது என்ன மாதிரி வரும், இதை வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி என்னோடய இந்த எல் ஷேப் சோபாவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா உங்களில் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த கவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 சீட்டருக்கு வந்து இந்த மாதிரி 3 சீட்டருக்கு அப்படியே ஜாயிண்டாகின மாதிரி நமக்கு வந்து 2 பீஸ் வந்து வரும். சோபாவுக்கு மேல் சைடு போடக்கூடிய அந்த பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைவான ஷேப்பில் இருக்கும். அது வந்து நம்ம மேலே போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சீட்டர் சைடில் போடுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கொயர் மாதிரியே இருக்கும். அந்த எட்ஜஸ் பார்த்திங்கன்னா அதை வந்து சீட்டர் சைடில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு 2 சீட்டர் இருக்கு இல்லையா, அந்த சைடுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி சிங்கிளாக வந்திருக்கிறத நம்ம வந்துட்டு மிடில் மட்டும் ஒரே ஒரு தையல் போடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு தையல் தான். இது நீங்கள் வந்து கையால் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் கலர் நூல் எடுத்துகிட்டு, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மிஷினில் கூட போட்டு தைச்சிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த எல் ஷேப்பில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா டபுள் சீட்டர் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு என்னோடய சோஃபாவுக்கு வந்து இதே மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபைனலாக காமிக்கிறேன். இதோ இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கிளாக 4 பீஸாக வந்து வரும். இதை வந்து நம்ம வந்து மிடில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதும், கரெக்டாக இருக்கும் நம்மளோட சோஃபாவுக்கு. இந்த சோஃபா கவரோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு சோஃபா கவர் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். அது வந்து ரொம்ப லேஸாக இருந்துச்சு. போட்ட உடனே வந்து அப்படியே வந்து சுருட்டிக்கிட்டு போணுச்சு. உடனே வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு தான் வந்து இது வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப நல்லா ஸ்டிஃபாக நிற்குது. நல்லா திக்கான மெட்டீரியல் இது. நம்மளுக்கு வந்து அப்படியே நூல் எடுத்துக்கிட்டு வரும் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாக்கா தாராளமாக வாங்கிக்கோங்க. இந்த சோஃபா கவரோட ரேட் பார்த்திங்கன்னா 839 ரூபா. ஸோ யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நாளைக்கு பெருநாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் சொன்னாங்க வந்து மறுநாள் தான் பெருநாள், நாளை மறுநாள் தான் பெருநாள் அப்படின்ட்டு. இப்போதைக்கு வந்து பூ வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஏன்னா இவ்வளோ பூவை இப்போ உடனே என்னால் வச்சுக்க முடியாது. அந்த கேரி பேக்கோடு அப்படியே வந்து நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளே போட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஃப்ரிட்ஜில் இந்த பூவோட ஸ்மெல் வந்துட்டு டிஸ்டர்பாக இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் லைட்டிங்லாம் அழகாக போட்டு விட்டு வச்சுருந்தேன். பெருநாள் மறுநாளாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு வந்து ஃபுல் க்ளீன் ஆகிடுச்சு. ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம வீடு வந்து எப்போதும் சுத்தமாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹவுஸ் க்ளீனிங் தான் காமிச்சிருக்கேன். க்ளீனிங் வந்து ஏன் காமிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு யாராவது ஒரு சிலர் கேட்பீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சோர்வாக லேசியாக இருக்கும்போது மற்றவங்க யாராவது க்ளீன் பண்ணி ஆக்டிவாக இருக்கும்போது பார்க்க நமக்கு ஆசையாக இருக்கும். நம்மளும் உடனே கொஞ்சம் சுறுசுறுப்பாகி க்ளீன் பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படின்ட்டு தோணும். அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களில் யாராவது இது ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு டக்குன்னு வந்து எனர்ஜி வரலாம், க்ளீன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி க்ளீனிங் ரொட்டீன் அதெல்லாமே ஷேர் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. எல்லாருக்குமே வந்து ஈத் முபாரக். ஸோ பெருநாள் வாழ்த்துக்கள். நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேஃபாக இருங்க, வீட்டிலே இருங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.